தையிட்டியை தொடர்ந்து கந்தரோடையிலும் சட்டவிரோத விகாரையையும் புத்தர் சிலையையும் அமைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும், முளையிலேயே கிள்ளியறிய வேண்டும் என்பதற்காக நாங்களும் மக்களும் பெருமெடுப்பில் அணிதிரண்டிருக்கின்றோம். ரணில் ராஜபக்ஷ அரசு மிகவும் தீவிரமாக திட்டமிட்ட முறையில் தமிழர் தாயகத்தை கபலீகரம் செய்து அதியுச்ச கலாச்சார படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்களில் தமிழர் தாயகம் முற்று முழுதாக சிங்கள பௌத்தமயமாக கூடிய மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. கடைசி வரை நாங்கள் போராட போகின்றோம். இந்த இடத்திலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். இனியும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. தமிழ் மக்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ரணில் ராஜபக்ஷ அரசும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை தொடர்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களும் நாங்களும் தொடர்ச்சியாக அகிம்சா வழியில் போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற, IMF போன்ற, உலக வங்கி போன்ற, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிபந்தனைகள் இல்லாமல் நிதிகளை வழங்குவார்களாக இருந்தால் அந்த நிதிகள் எல்லாம் தமிழ் மக்களை அழிப்பதற்கு, தமிழ் மக்களை கலாச்சார படுகொலை செய்வதற்கு, இன அழிப்பு செய்வதற்கு தான் பயன்படும் என்பதை இந்த சர்வதேச நிறுவனங்கள் உணர்ந்து கொண்டு தங்களுடைய முடிவுகளை நிபந்தனைகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்த இருக்கின்றோம். ஏனென்றால் இது எங்களினுடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்புபட்ட விடயம்.